கோபிநாத்தோட பேச்சு முட்டாள்தனமா இருக்கு. திடீர்னு பொங்குன சீரியல் நடிகை. போன வாரம் விஜய் டிவில ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில தெருநாய்கள் இல்லாத நகரம் வேணும், தெருநாய்களுக்கு நகரத்துல உரிமை வேணும் அப்படிங்கிற தலைப்புல விவாதம் நடந்துச்சு. இதுல படவா கோபி, நடிகை அம்மு அப்படின்னு பலர் கலந்துகிட்டு நாய்களுக்கு ஆதரவா பேசின சில விஷயம் இணையத்துல வைரலாகி நிறைய பேர் அவங்கள ட்ரோல் பண்ணிட்டு வரக்கூடிய நிலையில சீரியல் நடிகை சந்தியா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வெளியிட்டு கோபிநாத்த கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. எல்லாருமே நீயா நானா நிகழ்ச்சிய பார்த்திருப்பீங்க. அதுல நாய் மேல பாசம் வச்சவங்க எல்லாரும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பலர் பேசியிருக்காங்க. விஜய் டிவி முழுக்க முழுக்க மனுஷங்களோட நலன் பத்தி கவலைப்படக்கூடிய தொலைக்காட்சியா தான் இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு நிகழ்ச்சிய நடத்தியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் யானையால தாக்கப்பட்டேன். இதனால என்னோட உடல்நிலை ரொம்பவுமே மோசமாச்சு. 18 தையல்கள், உடம்புல நெறைய பிரச்சனைகள் இன்னுமே இருக்குது. அந்த நேரத்துல நீயா நானால ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு. அப்போ அதுல கலந்துகிட்டு பேசினவங்க எல்லாருமே என்ன குற்றவாளி மாதிரி பேசினாங்க. யானையால பாதிக்கப்பட்டது நானா இருக்கிறப்போ, என்ன கூப்பிட்டு தான் நீங்க விவாதம் நடத்தியிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாதவங்க கிட்ட இன்னும் யார் யாரையோ கூப்பிட்டு வச்சு விவாதம் நடத்தியிருந்தாங்க. இது எந்த வகையில நியாயம்? இப்போ அந்த விஷயத்த தோண்டி எடுத்து எனக்கு நியாயத்த நீங்க சொல்லியே ஆகணும். இது எல்லாத்தையும் விஜய் டிவி அவங்களோட டிஆர்பி ரேட்டிங் அதிகரிக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்க நாய்களால மனுஷங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது மாதிரி நிகழ்ச்சி நடத்தி நாய்கள் மேலயும், நாய் பாதுகாவலர்கள் மேலயும் வெறுப்ப தூண்டக்கூடிய வகையில விவாதம் நடத்தி இருக்கிறது ஒரு பொறுப்பிருக்கக்கூடிய மீடியா செய்யக்கூடிய வேலையா? கோபிநாத் இந்த சமுதாயத்துல உங்களுக்குன்னு தனி மரியாதையும் மதிப்பும் இருக்குது. அதை கெடுத்துக்கக்கூடிய வகையில நிகழ்ச்சியை நடத்த வேணாம் அப்படின்னு நடிகை சந்தியா அந்த வீடியோவுல பேசியிருக்காங்க.